ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு களியும் கருவாட்டு குழம்பும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ ஒவ்வொருத்தையும் இருந்தால் உன் மனசு எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே கிலோவில் தானே புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லியிருப்பாங்க? எதுவுமே தெரியக்கூடாது பின்னாடி. நீ எதுக்கு மேல இருப்படி நீனு? தண்ணியில் போகலாமே பார்த்து. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சது. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 3 அம்மியில் இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. இப்போ தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டேஜில் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மஞ்சள் போட்டு அலசி அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கெவுரு மாவில் களி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ நான் 2 கப்பு மாவு எடுக்கிறேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டிப்படாத கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்படாத நல்லா சூப்பராக வரும். ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் சட்டியில் வந்து கடி பிடிக்காது. நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெடி ஆகிடுச்சு.